ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூர் போயிருந்தேன். நேற்று 1ஆம் தேதி கோயம்புத்தூர் போயிருந்தேன். மிஷின் வாங்குறதுக்காக போயிருந்தேன். இவ்வளோ நாளாக அந்த ஓனர்கிட்ட நேரடியாக நம்மக்கிட்ட என்னென்ன மிஷின் இருக்குது, என்னென்ன ரேட்டில் இருக்குது, என்னென்ன பிஸ்னஸ் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான பிஸ்னஸ் மிஷின் இருக்குது. செங்கல் மிஷினு, ஆலோ பிளாக் மிஷினு, பிளேயார்ஸ் மிஷினு, அதுக்கப்புறம் இன்டர்லாக் மிஷினு, இந்த மாதிரி எல்லா மெத்தடான மிஷினும் இருக்குது. அதை வந்து விலாவரியாக எல்லா மிஷினும், ஏன்னா எல்லா பேரும் நிறைய பேர் ஆலோ பிளாக் மட்டும்தான் சொல்கிறீங்கண்ணா அப்படின்ற மாதிரி. இதை வந்து முக்கியமாக நான் என்ன சொன்னதுன்னா, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான கம்பெனி வைக்கலாம். ஆலோ பிளாக் வைக்கலாம், செங்கல் வைக்கலாம், பிளேயார்ஸ் கல் வைக்கலாம், இன்டர்லாக் கல் வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் எல்லா மிஷினை பற்றியும் இந்த வீடியோவில் பேசியிருக்கு. டைரெக்டாக ஓனர்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ரொம்ப கம்மியாகவே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பார்க்குறீங்கல்ல, டெய்லி ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 500 பேராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஐயனார் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிக்கு வந்திருக்கேன் மிஷின் வாங்குறதுக்காக. அண்ணனை இன்றைக்கி தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப நாளாக அவர் வச்சு என்னென்ன ரேட்டுன்னு கேட்கலான்ட்டு பார்த்துருந்தேன். இன்றைக்கி தான் அவர்கிட்ட பேசலான்ற இது வந்துச்சு. அதனால் அவர்கிட்ட நம்ம என்னென்ன மிஷின் அவர்கிட்ட இருக்குது, இல்லை என்னென்ன ரேட் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்துண்ணே என்னென்ன மிஷின் நம்மகிட்ட இருக்குது? ஆலோ பிளாக்கு, சாலிட் பிளாக்கு, ஆலோ பிளாக்கு, சாலிட் பிளாக்கு, பிளையாஸு, பேவர் பிளாக்கு, இன்டர்லாக்கு, ஃபேன் மிக்சரு எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம சொல்லணும்னா இன்டர்லாக்லேருந்து வரலாம். இன்டர்லாக் மிஷினு போடணுன்னா என்ன ரேட் வரும்? இன்டர்லாக்ல வந்துட்டு 6 இன்ச்சு 8 இன்ச்சு இருக்கு. 6 இன்ச்சு அகலம், உயரம் 5 இன்ச்சு, நீளம் 12 இன்ச்சு. ஆமாம். அடுத்தது 8 இன்ச்சு அகலம், உயரம் 5 இன்ச்சு, நீளம் 12 இன்ச்சு. நம்ம 2 சைஸ் இருக்கு. ஓகே, 2 சைஸ். அந்த இன்டர்லாக் மிஷின்ல கம்மினா என்ன ரேட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? கம்மியில ஒரே ஐட்டம் தான். ஒரே ஐட்டம் 4,80,000 ரூபா வரும். வெறும் மிஷினரி மட்டும் 4,80,000. மிஷின் தனி. மிக்சர் மிஷின் இல்லாம 4,80,000. மிக்சர் மிஷின் சேர்த்தனா ஒரு 180. 180. டோட்டல் 6,60,000. இப்போ வந்து இன்டர்லாக் மிஷின் வந்து 6,60,000 ரூபாயில மிஷினரி ஃபுல்லாக வாங்கிடலாம். அதுக்கு மேலே நம்மளுக்கு அங்கே செட் பண்ணுறதுக்கு அது என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஒரு 6ன்றதே ஒரு 7 லட்ச ரூபாயில டோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்டர்லாக் மிஷின் கம்பெனி கரண்ட் வந்து 20 HP கரண்ட் வேணும். 20 HP கரண்ட் வாங்கினதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆயில் டேங்க் கெபாசிட்டி 200 லிட்டர். ஓகே, அதுக்கு மோட்டரே 20 HP வருது. 20 HP டோட்டலாக வந்துருது. ஓகே, பிளேயார்ஸ் மிஷினை வச்சு சொல்லுங்க. பிளேயார்ஸ் இருக்கு, 6 கல் வந்துருக்கு. 6 கல் குறைஞ்சது என்ன ரேட்ல பண்ணலாம்? எத்தனை கல்? 13 லட்சம் ரூபாய். 6 கல் மிஷின் 13 லட்சம் ரூபாய் பிளேயார்ஸ் கல். ஓகே, டோட்டலா எல்லா யூனிட், ஃபேன் மிக்சர், கன்வேயர், ஹைட்ராலிக் பேலட் ட்ரக், வீல் பாரோ, மிஷின் எல்லாம் சரி. எவ்வளவு? 13 லட்சம் ரூபாய்க்கு அங்க கொண்டு நீங்க ஃபிட் பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி ஓட்டி எலெக்ஷன் பண்ணி கல் எடுத்துக்கலாம். 13 லட்சத்துல. ஓகே, பிளேயார்ஸ் கல் செங்கல் சைஸ்ல சிமெண்ட் கல், அது வந்து நம்ம ஒரு 13 லட்சத்துல டோட்டல் கம்பெனியே வச்சு கொடுக்கறது. 13 லட்சத்துல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. அதுக்கு மேலே 8 கல் மிஷின் அப்படின்னா எவ்வளவு? 14 லட்சம் ரூபாய். 14 லட்சம் ரூபாய். ஓகே, இது வந்து ஆலோ பிளாக் மிஷின். ஆலோ பிளாக் மிஷினுக்கு என்னென்ன? சாலிட் பிளாக், ஆலோ பிளாக் என்ன ரேட்? ஆலோ பிளாக் சேம் ஒரே மிஷின் தான், ரெண்டும் அடிச்சுக்கலாம். கம்மினா மிஷினரி ஆலோ பிளாக் மிஷினரி கம்மினா அதான் 8 கல் தான் ஸ்டார்டிங். 8 கல் என்ன ரேட் வருது? 8 கல் இன்னைக்கு டபுள் வைப்ரேட்டர் எடுத்தீங்கன்னா 140, ட்ரிபிள் இருந்ததுன்னா 160. டோட்டல் செட் 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய். ஆலோ பிளாக் மிஷின் செட்டப் ஃபுல்லா 3 லட்சம் ரூபாய். இது நம்ம கிட்ட இருக்கிறதுக்குள்ள என்னென்ன மிஷின் டோட்டலா மிஷின் 3 டை, 2 ட்ராலி, ஒரு கான்ட்ராக்ட் மிஷின். ஓகே, இப்போ என்னென்ன மிஷின் இருக்கு? பிளேயார்ஸ் மிஷின் நம்ம கிட்ட நம்ம பிளேயார்ஸ் பிரிக், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், பேவர் பிளாக், இன்டர்லாக். அப்ப நிறைய பேர் செங்கல் மிஷின் கேக்குறாங்க. செங்கல்னா செம்மண் மிஷின் ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, அது என்ன ரேட்ல இருந்து இருக்கு? ஸ்டார்டிங்ல வந்து மோல்டு டைப் எடுத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் ரூபாய் வரும். மோல்டு டைப். அதே வயர் கட் எடுத்தோம்னா 14 லட்சம் ரூபாய். 14 லட்சம் ரூபாய். 20,000 கல் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 20,000 கல் எடுக்கலாம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. 20,000 கல் எடுக்கலாம். 14 லட்சம் ரூபாய் வரும். அது வந்து 14 லட்சம் ரூபாயில நீங்க பண்றீங்க. குறைஞ்சது கம்மியா மோல்டு கல் 5,000 கல் 6,000 கல் எடுக்கலாம். 4 லட்சம் ரூபாய். 4 லட்சம் ரூபாயில இருந்து இருக்கு. ஓகே, இதுதான் அந்த இன்டர்லாக் மிஷினு. இன்டர்லாக் அப்படின்றது வந்து கல் வந்து கட்டடம் போடும்போது
உங்களுக்கு சிமெண்ட்டே இல்லாமல் கூட அப்படியே லாக் மூலிமா கட்டுறது அதுக்கு பேர் தான் இன்டர்லாக் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாருங்கள், இதுதான் அந்த அவர் சொன்னது ஃபஸ்ட்டு நம்ம கேட்டேன் இல்லையா, இன்டர்லாக் மிஷின் தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இந்த செட்டப் தான் அது. இது ஒரு மிஷினு இந்த மாதிரி 2 மிஷின் வந்துடும், அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. அப்புறமா 200 லிட்ரு ஆயில் டேங்க்கு. இது வந்து பாருங்கள், இதான் உங்களுக்கு ஹைட்ராலிக்கு 2 செட்டப் போட்டில் ஒரே டைமில் 2 கல்லும் அடிக்கலாம். இந்த டேங்க்கு பாருங்கள், 200 லிட்டர் டேங்க்கு, 20 HP மோட்ரு. இது வந்து ஹைட்ராலிக் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து. முக்கியமாக இது சுத்தமாக வெறும் டெஸ்ட்டே போட்டு நெருக்கி நாங்கள் செக் பண்ணுறோங்க. அதுவே கல் பிடிச்சி தூக்குற அளவுக்கு கல் டைட் ஆகுது. ஹைட்ராலிக் மூலிமா பண்ணுறது தான் இது, கல் ஃபுல்லாக நெருக்கி பண்ணுறது. இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்த உடனே புரியும். இது வந்து முழுசாகவே கிட்டத்தட்ட ஒரு 680க்கு வந்து கம்பெனியவே அங்கே வச்சு செட் பண்ணி கல் அடித்து காட்டுற வரையுமே நம்ம இதே பண்ணி கொடுக்குறோம். இது பாருங்கள், ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணிக்கின்னு ஒரு ஆள் கொண்டாந்து மெட்டீரியல் போட்டாங்கன்னா போதும். உங்களுக்கு கல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 கல் எடுக்கலாம். ஒரு 500 கல் 1000 கல் வரையும் கூட உங்கள் வேகம் செய்கிற பொறுத்து. இது மட்டமாக இவ்வளோ ஹைட்டாக வைக்க மாட்டோம், கீழே வந்து தோண்டி அந்த ஸ்டாண்டு மட்டத்துக்கு கீழே பள்ளத்தில் போயிடும். நம்மளுக்கு கை எட்டுற அளவுக்கு அந்த மேலே இந்த இடத்துல களவு கொட்டுறது மேல் மட்டத்தில். இது வந்து மிக்சர் மிஷினு. மிக்சருன்னா இது வந்து ஃபேன் மிக்சரு. இதில் தான் நம்ம அது கலக்கணும். இது வந்து அந்த நிலக்கரி சாம்பல், டஸ்ட்டு, இதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் போட்டு இதில் நல்லா கலந்து அதில் போட்டு நம்ம கல் அடிக்கணும். அது வந்து நம்ம இது வந்து முஸ்லிம்பட்டி போகுது. இதை வந்து நாங்கள் அங்கே போய் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விரைவாக அது எப்படி அடிக்கிறது அப்படின்றது ஃபுல்லாக வீடியோவில் நான் காட்டுறேன். அது அடுத்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இது வந்து ஃபேன் மிக்சரு. ஃபேன் மிக்சருன்றது ஒரு 250 கிலோ ஃபேன் மிக்சரு. இதுலேயே வந்து உங்களுக்கு 7.5 HP மோட்ரு வரும் ஃபேன் மிக்சரில். இது வந்து ஹைட்ராலிக் இது. இதில் வந்து அந்த காடி பாருங்கள், இந்த அவுட் சைடும் காடி இருக்குது. அது வந்து திருப்பியும் போட்டுக்கலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் தேஞ்சிருச்சு, கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் ஆச்சு தேஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஃப்ரேமுங்கள்லாம் அப்படியே உல்ட்டா திருப்பியும் போடலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி காடி கொடுத்துருக்கும் பாருங்கள். இது வந்து 20 HP மோட்டர் வந்துடும் உங்களுக்கு. ஹைட்ராலிக் பம்பு மூலிமா வேலை செய்கிறது தான். இந்த 3 செட்டப் தான் உங்களுக்கு. 2 மிஷினு, 200 லிட்ரு டேங்க்கு உங்களுக்கு ஆயில் டேங்க்கு. ஆயில் ஃபுல் பண்ணி தான் கொடுத்துருவோம். இந்த 3 அது 3 இது 1 4 பொருளும் சேர்த்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.25 லட்ச ரூபா வருது. அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு இல்லாமல் நாங்கள் சொல்கிறது டிரான்ஸ்போர்ட். ஏன்னா ஊருக்கு ஒரு மாதிரி வரும், அது கரெக்டாக சொல்ல முடியாது. 200 லிட்ரு உங்களுக்கு ஆயில் டேங்க்கு. இது இருக்கிறதுலேயே நல்லா ஹெவியாக இருக்கும். ஃபுல்லு ஹைட்ராலிக் கொடுக்கணுன்றதுனால 200 லிட்ரு டேங்க் போட்டுங்கிறாங்க மிஷினு. ஏன்னா நான் இது வரலையும் ஆலோ பிளாக்னு வெறும் ஆலோ பிளாக் மட்டுமே நான் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் வேறு மிஷினும் காட்டுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்டர்லாக் மிஷினு ரெடியாக இருந்துச்சு, இது வந்து வெளியில் போகிறதுக்காக. அதனால் நான் இது போட்டிருக்கேன். இது வந்து இந்த பீஸுங்கள்லாம் திருப்பி போட்டுக்கலாம் 2 பக்கமாக. முக்கியமாக இந்த காடி உங்களுக்கு என்ன சைஸில் காடி வேணுமோ அந்த சைஸில் அவர் பண்ணி கொடுக்குறாராம். லாக் ஆகிறது, சில பேர் 1/2 இன்ச் லாக் ஆகிறது, 1 இன்ச் லாக் ஆகிறது, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களாம். அதனால் உங்கள் ஊரில் என்ன கல் லாக்கு வேணும், என்ன சைஸ் வேணுன்றீங்களோ அந்த சைஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து இந்த முஸ்லிம்பட்டி போகிற இது வந்து உங்களுக்கு 6 இன்ச்சு அகலம், 5 இன்ச்சு ஹைட்டு, 12 இன்ச்சு லென்த்து, இந்த மாதிரி பண்ணியிருக்கு. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து இன்டர்லாக் மிஷின்.